சி எவ்வளோ செலவானாலும் சரி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்று சொல்லு. டேய் எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ சும்மா சுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பா உன் பேக்ரவுண்ட்ல நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்குன்னு தெரியுது. இப்பதான் பிசினஸ் ஐடியா தானே இப்ப நான் சொல்றேன். நம்ம ஏரியாவை சுத்தி தியேட்டரே கிடையாது. தியேட்டர் ஓபன் பண்றோம், அதுவும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஓபன் பண்றோம், மில்லியனர் ஆகிறோம். வேணாண்டா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் ஹெச்டி பிரிண்டாக வந்துடுது. நிறைய சொல்கிறான். சரிடா, நம்ம ஊரை சுத்தி காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு நடுவுல பேக்கரியை ஓபன் பண்றோம், பிளாஸ்ட் பண்றோம். வேணாண்டா, லீவ்லாம் விட்டா ரொம்ப அடி வாங்கும். வேற ஏதாவது லாஸ்டியா இன்னொரு பிஸ்னஸ் சொல்கிறோம். இப்ப வச்சு லாஸே ஆகாத பிசினஸ்னா ஒயின் ஷாப் ஓபன் பண்றோம். 0.0001% தான் லாஸுக்கான வாய்ப்பே இருக்கு. நல்லா ஓபன் பண்றோம், சம்பாதிக்கிறோம், 2 பேரும் செட்டில் ஆகிறோம். எப்படி? சூப்பர் ஐடியா மச்சான். ஆனா ஒரு 10 வருஷத்துல பண்ணிடலாமா? ஏன்டா? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும், அப்புறம் சம்பாதிக்கணும், அப்புறம் தான் மச்சான் டாஸ்மாக் ஓபன் பண்ணணும். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ.